பெண் பண்ண முடியாதவங்க தயவு செய்து குழந்தைய பெத்துக்காதீங்க. செவத்துல இருக்கிற பள்ளியை 1 மணி நேரம் உத்து பார்க்கறது கூட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாய் போகுது புக் எடுத்து படிக்கிறத தவிர்த்து. நான் சிறகடிக்க ஆசையை டிவியில் பார்ப்பேன், மொபைலில் பார்ப்பேன், திரும்ப அது மலையாளத்தில் ரிலீஸ் ஆனாலும் மொபைலில் பார்ப்பேன் அப்படின்னு இருந்துட்டு பிள்ளையை மட்டும் கூப்பிட்டு நீ ஒழுங்கா புத்தகத்தை எடுத்து உட்காந்து படினா எப்படி படிக்கும்? அவங்க அம்மா அப்ரப்டாக அந்த மொபைலை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், 13 வயசு குழந்தை சாப்பாட்டில் விஷத்தை கலக்க முயற்சி பண்ணிருக்கு. எங்கேயோ இல்லை, பெங்களூரில் நடந்த சம்பவம். ஃபோனே அடிக்காமல் ஃபோன் அடிக்குதுன்னு நினச்சி எடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் இருக்குன்னு நம்ம அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ரீல்ஸே 8 மணி நேரம் பார்த்தா தப்பு தானே? 8 மணி நேரம் ஒரு ஸ்டூடெண்ட்டு மொபைலில் யூஸ் பண்ணால் அவங்களுக்காக படிக்கிறாங்களா இல்லை ஃபேஸ்புக்கு வேலை பார்க்குறாங்களான்றது தெரியலை. இப்படிலாம் நீங்கள் மொபைலில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் நான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு எதிர்ப்பு வருது சார். ஒரு முனிவர் ஆற்றங்கரையோரம் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு அழகான பொண்ணு ஒரு குடத்தை எடுத்துட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த வழியாக போகுது. பார்த்தவொன்னே என்ன ஆயிடுது? முனிவர் சஞ்சலம் அடைஞ்சிடுறாரு. அன்னைக்கு அவருக்கு அல்ஜிப்ராவை சொல்லிக் கொடுத்த ஒரு வாத்தியாருக்கு அல்ஜிப்ராவை எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற முறை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். வணக்கம் நேயர்களே, மொபைல் அடிஷன்லேருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி செந்தில் சார் வந்திருக்காங்க. ஹலோ செந்தில் சார். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார். மொபைல் அடிஷன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படின்னா என்ன? ஆக்சுவலி உங்களோட ரெகுலர் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மொபைல் அடிக்ஷன் இல்லை. டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அது மொபைல் அடிக்ஷன். டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா என்ன? எதை சொல்கிறீங்க டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா? நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களோட டைம் டேபிள் படி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறீங்க. ஜெயம் ரவிக்கு ஏன் டைவர்ஸ் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வருது. வந்தோடனே என்ன பண்ணுறீங்க? அது தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. ஜெயம் ரவி டைவர்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு தேவையில்லையே. இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்னாலையும் பல காரணங்கள்னாலையும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையோ நடக்க விடாமல் எப்பெல்லாம் இடைஞ்சல் ஏற்படுதோ அப்போ எல்லாமே இதை மொபைல் அடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. 5 பைசாவை ஒரு தடவை திருடினா தப்பா? இல்லை, தப்பு இல்லை. 5 பைசாவை 5 கோடி பேர் 5 கோடி தடவை திருடினா தப்பா? தப்பு மாதிரி தெரியுதே சார். ஒரு 10 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ரீல்ஸே 8 மணி நேரம் பார்த்தா தப்பு தானே? தப்பு தான். நம்மளை எப்படி மொபைல் அடிக்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத எல்லா பெரிய கம்பெனிஸ், யூ கேன் நேம் எனி கம்பெனி, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிகளுமே நம்மளோட பிஹேவியரை அவ்வளோ பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி சைக்காலஜிஸ்ட் வச்சு எப்படியெல்லாம் பண்ணுனா இவங்களை நம்ம அந்த ஆப்பை விட்டு வெளியில் போகாமல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுது. போட்டோன்னு என்ன ஆகுது? போட்டதோடு போயிடுமா? அதுக்கு யாரா லைக் போடுவாங்கன்னு இப்படியே வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. சரி, யாராவது லைக் போட்டால் என்ன ஆகும்? அப்பா சூப்பராக ஒரு லைக், இவ்வளோ பேர் இவ்வளோ லைக் பண்ணியிருக்காங்க. அந்த லைக்குன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டோபமைன். எப்படி ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறவருக்கு அந்த பாட்டிலோட சவுண்டு, 2 பேர் சியர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அது கிளிங் அப்படின்ற ஒரு சவுண்டுமே அவங்களுக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். தட் வில் செக்ரீட் டோபமைன். அந்த மாதிரி ஒரு டோபமைனு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸ்லேருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு எதிர்பாராத ரிசல்ட்டு. எவ்வளோ லைக்ஸ் வரும்ன்றதே தெரியாது. ஒரு எதிர்பார்ப்பு, கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இத்தனை லைக் வருமா? இத்தனை பேர் பார்த்துருக்காங்களா? அப்போ என்ன ஆகும்? அது ஒரு டோபமைன் லூப்பு. இப்போ நீங்கள் போய் ஒரு போஸ்ட்டை போடுறீங்க, அது என்னடா நடக்கும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு லைக்கு கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணுவீங்க? சரி, வேறு ஏதாவது ஒரு போஸ்ட் போடுவோம். ஸோ இது ஒரு இன்ஃபைனைட் சைக்கிளாக அந்த பர்சனை, அந்த பொண்ணை கண்டினியூஸாக இந்த ட்ராப்லேயே வச்சுருக்கோம். இதை ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா சோசியல் மீடியா கம்பெனிஸுமே இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு லேடிஸ் காலேஜில் மொபைல் அடிக்ஷன் சம்மந்தமாக ஒரு கோர்ஸு, ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன்ற நேமில் அந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்கிட்ட கேட்குறோம், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரமாக மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூச்சப்படாமல் 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். 8 மணி நேரம் ஒரு ஸ்டூடெண்ட்டு மொபைலில் யூஸ் பண்ணால் அவங்களுக்காக படிக்கிறாங்களா இல்லை ஃபேஸ்புக்கு வேலை பார்க்குறாங்களான்றது தெரியலை. இப்படியெல்லாம் நீங்கள் மொபைலில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் நான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு எதிர்ப்பு வருது சார் காலேஜிலேருந்து. சார் என்ன சார் இன்ஸ்டாகிராமெலாம் என்னை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான எதிர்ப்பு வருது.
சரிம்மா என்ன காரணத்தினால நீங்கள் இன்ஸ்டாகிராமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டால், சார் அதுலேருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வரும் சார், ஏதாவது நாங்களும் ஒரு உபயோகமான விஷயம் இல்லை வந்து எஜுகேஷனுக்கு தேவையான விஷயம்லாம் அது வரும் சார் அப்படின்றாங்க. இதை தான் டெக்னிக்கலாக நாங்கள் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவோம்னா FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்மளை சுற்றி உலகத்தில் என்னமோ நடக்குது, அது நமக்கு தெரியாமல் போயிருமோ மொபைல் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணா அப்படிங்கிறத. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை தான் இந்த கம்பெனிகள் கரெக்டாக மானிட்டைஸ் பண்ணி அவங்களோட க்ரோத்தை அச்சீவ் பண்ணிடுறாங்க. நல்லா கவனிங்க, அவங்களோட க்ரோத்தை. நம்மளோட க்ரோத் என்ன ஆகுது? இருக்கிற க்ரோத்தும் குறைஞ்சு தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறலாம் வாஸ்தவம் தான் சார். இப்போ நான் வந்து மொபைல் அடிக்ஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத எந்த சிம்டம்ஸ், அதாவது அறிகுறியை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோனே அடிக்காமல் ஃபோன் அடிக்குதுன்னு நினச்சி எடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் இருக்குன்னு நம்ம அர்த்தம். அது என்ன ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னா, நமக்கு மொபைல் அடித்த மாதிரியே ஒரு பீதியாக இருக்கும். யாரும் நம்மளை தேடிடுவாங்களோ, நம்மளை மொபைல் ஆஃப் பண்ணால் யாரும் நம்மளை தேட போகிறது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு நினைப்பு இருக்கும்? இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் நம்ம வந்து மொபைலை யூஸ் பண்ணலைனா அப்படின்ற ஒரு பயம் இருக்கா? இதுதான் ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம். உங்களோட வேலைகள் பெண்டிங் லிஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த பெண்டிங் லிஸ்ட் இருந்துட்டும் நீங்கள் அதை பார்க்க மனசு இல்லாமல் மொபைல்கிட்டே பார்த்துக்கிட்டே ஸ்க்ரீனவே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே, அதாவது மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங். என்னைக்காவது ஃபேஸ்புக்கு அப்பா நீ அவ்வளோதான் கண்டென்ட்டு தீர்ந்து போச்சு, நீ கிளம்பி போய் வேலையை பார்ப்பான்னு சொல்லுமா? சொல்லாது. பிகாஸ் இட்ஸ் இன்ஃபைனைட் லூப்பு. இன்ஃபைனைட் டோபமைன் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ண இன்ஃபைனைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும்? உங்களோட வேலைகளை நீங்கள் பெண்டிங் போடுறீங்களா? போய் பார்க்க வேண்டிய விஷயங்களை பண்ண, வீட்டில் ஒரு விஷயம் இந்த வேலையை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு வீட்டம்மா சொல்லியிருப்பாங்க, அதை பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வா படத்துக்கு போவோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை, ஒரு சோசியல் கேதரிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. வெளியில் போகிறத விட மொபைல்லேருந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்கனாலே நீங்கள் அடிக்ஷனுக்குள்ளே டீப்பாக இறங்கிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சார் நீங்கள் சொல்கிறதா வச்சு பார்த்தா நானும் அந்த பிரச்சனைக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதனால என்ன ப்ராப்ளம் வரும்? ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டு விதமாகவும் பாதிப்புகள் ஏற்படும். ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர்ஸில் ஸ்ட்ரெயின் ஏற்படுறதுலேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக மொபைல் இவ்வளோ பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஐ ஸ்ட்ரெயின் ஏற்படுறதுலேருந்து ட்ரை ஐஸ்லேருந்து ஃபிசிக்கலி நிறைய பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். மென்டலியும் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களை பிரச்சனைகளை மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே போகும். இது என்ன மாதிரி பிரச்சனையை மேற்கொண்டு உருவாக்கும்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது நம்ம வெளியில் ஆடி ஓடி வேலை செய்கிறது, இல்லை வந்து வெளியில் இருக்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் உட்கார்ந்த இடத்துல ஒரு கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம், உட்கார்ந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் மாறும்போது இது கார்டியாக் ப்ராப்ளம்லேருந்து பலவித ப்ராப்ளங்களையும் உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராப்ளங்களும் வரும். சரி, இந்த ப்ராப்ளம் வந்து ஒன்லி ஃபார் அடல்ட்டுக்கு மட்டும்தானா, இல்லை கிட்ஸுக்கும் இந்த ப்ராப்ளம் வருமா? இந்த ப்ராப்ளம் ஜனரஞ்சகமாக எல்லாருக்குமே வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 2 வயசு குழந்தைக்கும் அது மொபைலை பார்த்துக்கிட்டே ஸ்க்ரீன் பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கிறதுனால கண்ணில் பிரச்சனைகள் வருது. பெரியவங்களுக்கும் இந்த ப்ராப்ளங்கள் வருது. அவங்க மொபைல்லே பார்த்துக்கிட்டு ஒய்ஃபு கூட டைம் ஸ்பெண்ட் டைம் கூட குறையுது. இதனால் என்ன ஆகுது? அவங்களோட மேரிட் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், டைவர்ஸுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ரீசன். அதோட ரூட் காஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மொபைலில் ஒரே பெட்டில் படுத்திருக்காங்க, அவங்கவுங்க மொபைலில் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்டிமேசின்றது குறையுது. சரி, இதே சமயம் குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அதை பார்த்தா தான் சாப்பிடுது, வீட்டில் அதை காட்டி தான் சோறு விட்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம். சாப்பிடும்போது குழந்தை சாப்பிட்ருமேன்றதுக்காக மொபைலை காட்டி சோறு விட்டுறதுன்றது அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டை வந்து குழந்தைகள் வந்து முழுசாக ருசித்து சாப்பிட்றது கிடையாது. சரி, ஒரு வளர்ந்த குழந்தை ஒரு 13 வயசு பிள்ளைக்கு வந்து இதே மாதிரி நல்ல மொபைல் அடிக்ஷனில் டீப்பாக உள்ளே போயிடுச்சு. அவங்க அம்மா அப்ரப்டாக அந்த மொபைலை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், 13 வயசு குழந்தை சாப்பாட்டில் விஷத்தை கலக்க முயற்சி பண்ணியிருக்கு. எங்கேயோ இல்லை, பெங்களூரில் நடந்த சம்பவம். மொபைல் ஃபோன் தரலை அப்படின்ற காரணத்துக்காக அம்மாவோட சாப்பாட்டில் விஷத்தை கலக்கிற அளவுக்கு ஒரு குழந்தை மாறுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயமா போயிட்டுருக்கு. இப்போ உங்களால் ஒரு ரூமில் உங்களை உட்கார வைக்கிறோம், ஒரு 1 மணி நேரம் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படி சும்மாவே உட்காந்துருங்கன்னா உட்காந்துருக்க முடியுமா? என்ன பண்ண முடியாது, மொபைலில் தான் எடுத்து நோண்டுவீங்க. வேறு ஆப்ஷனே இல்லாமல் உங்களுக்கு ஆயிடுச்சு. இந்த பழக்கம் எந்த அளவுக்கு போகுதுன்னா, நீங்கள் கார் ஓட்டும்போது சிக்னலில் நின்னா கூட நான் மொபைல் எடுத்து நோண்டுவேன், இல்லை கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே மொபைல் எடுத்து நோண்டுறதுனால நடக்கிற ஆக்சிடெண்ட்டோட ரிசல்ட் என்ன ஆகுது? ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் நமக்கு பாதிப்பு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி மொபைல் அடிக்ஷன்றது போயிட்டுருக்கு. சரி சார், இந்த மொபைல் அடிக்ஷனோட காரணங்கள் என்ன சார்? இந்த மொபைல் அடிக்ஷனுக்கு காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான காரணங்கள். ஒன்று எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ், ஒன்று இன்டர்னல் ட்ரிகர்ஸ்.
எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் மொபைல் எடுத்து உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தமான இமெயில் ஏதோ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த நேரம் உங்களுக்கு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்னா ஜாதிய படங்கள் எடுக்கிறது சரியா தவறா அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதில் இன்வால்மெண்ட்டே இல்லாத ஆளாக இருப்பீங்க. திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே, உள்ளே நுழைவீங்களா, அரை மணி நேரம் 1 மணி நேரம் காலி. ஒரு மாணவன் இருப்பான், நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், இன்றைக்கி உட்காந்து படிப்போம் அப்படின்னு நினச்சி எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். யாராவது ஒரு அழகான பொண்ணு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்குன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு வரும். எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பான். அவனுக்கு நேரம் அதோட முடிஞ்சு போயிடும். மறுநாள் எக்ஸாம், என்னத்தை போய் எழுதுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது போக நம்ம வந்து எக்ஸ்டர்னலில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட மொபைல் அடிக்ஷனுக்கு காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்டர்னலாகவும் சில விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம், ஒரு கதை சொல்லலாம். ஒரு முனிவர் ஆற்றங்கரையோர உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பீஸ்ஃபுல்லாக தவம் பண்ணுவோம் அப்படின்னு தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு ஒரு குடத்தை எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த வழியாக போகுது. பார்த்தவொன்னே என்ன ஆயிடுது, முனிவர் சஞ்சலம் அடைஞ்சிடுறாரு. நம்ம கண்ணில் பட்டதுனால தானே நம்ம சஞ்சலம் அடைஞ்சிடுறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, மறுநாள் ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டு நம்ம வந்து தவம் பண்ணுவோம்னு தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். மறுநாள் என்ன ஆகுது, கண்ணை கட்டிட்டாரு, ஆனால் அந்த பொண்ணு காலில் போட்டுக்கிற கொலுசு சவுண்டுனால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டார். ஆகா, இந்த கொலுசு சவுண்டு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சேன்ட்டு காதலே 2 பஞ்சு வச்சு நல்லா அடைச்சிட்டு இன்றைக்கி நான் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் தவம் பண்ணுறேன்டா அப்படின்னு தவம் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆயிடுது, அந்த பொண்ணு தலையில் வச்சுருக்கிற மல்லிகைப்பூ வாடை மறுநாள் வந்துடுது. இன்றைக்கும் நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டோம், இந்த இடம் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு மூக்கில் பஞ்சு, காதில் பஞ்சு, கண்ணில் துணி அப்படின்னு பக்காவாக எல்லா விதமான செட்டப்போடையும் உட்காந்து மறுநாள் தவம் புரிகிறாரு. மணி 10 ஆகுது, 10:15 ஆகுது, 10:30 ஆகுது, 11 ஆகுது. என்னடா எப்பயுமே அந்த பொண்ணு 10 மணிக்கு வருவாளே, இன்னைக்கு இன்னும் காணாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன் யார் காரணம், நம்ம மனதுக்குள்ளே நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தான் காரணம். எக்ஸ்டர்னல் மட்டுமே காரணம் அப்படின்றத முழுசாக நம்ம ஒத்துக்க முடியாது. இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏன் நடக்குது, ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால தான் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வேமா மொபைல் எடுத்து பார்க்குறீங்கன்றத விட உங்களுக்கே அந்த வேலை செய்ய பிடிக்கல, ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குது. நாளைக்கு இந்த வேலை செஞ்சே ஆகணுமே கடமைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட நீங்கள் ஒரு இருக்கும்போது, அந்த சமயம் பார்த்து அழகான ஒரு போஸ்டர் வந்து உங்களை வந்து ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது நீங்கள் வந்து உங்களோட மனசு அதில் போயிடுது. அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும், ஏன் அந்த வேலை நமக்கு பிடிக்கல. இப்போ உங்களோட பையன் இருக்கான், அவன் வந்து மிச்ச நேரம்லாம் ஒழுங்காக இருக்கான். எப்போல்லாம் மேக்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க சொல்கிறோமோ அப்போ மட்டும் அவனுக்கு செவுத்தில் இருக்கிற பள்ளியை 1 மணி நேரம் உத்து பார்க்குறது கூட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாகி போகுது, புக் எடுத்து படிக்கிறத தவிர்த்து. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் இன்னும் நல்ல டீப் ரூட்டட் அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் என்றைக்கோ ஒரு நாள் அவங்களோட மேக்ஸ் டீச்சரோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ அப்பாவோ அம்மாவோ உனக்கெல்லாம் மேக்ஸ் வராதுடா, இனிமேல் ரொம்ப கஷ்டம்டா மேக்ஸு, நீ எல்லாம் தேர மாட்ட, உனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா அவன் அதை நம்ப ஆரம்பித்து நமக்கு மேக்ஸ் வராது அப்படிங்கிற ஒரு பிலீஃபை அவன் கேரி பண்ணிவிட்டு எப்போல்லாம் அவனுக்கு பிடிக்காத வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருதோ, அதாவது அந்த மேக்ஸ் வருதோ, அப்போது அதை விட பெட்டராக என்ன விஷயம் சோசியல் மீடியா கேட்கவா வேணும். அன்லிமிட்டட் டோப்பமைன் நமக்கு வந்து சோசியல் மீடியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அன்லிமிட்டட் டோப்பமைனை இவன் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்தை விட்டு வெளியில் போயிடுறான். சரி சார், நீங்கள் சொல்கிறது சரிதான். இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைக்கான தீர்வு அவங்களோட ஆள் மனதில் என்ன காரணத்தினால அந்த வேலையில் அவங்களோட மனம் ஈடுபடலையோ அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேக்ஸுக்கு வராத ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா, அவருக்கு மேக்ஸ் வரலைன்னா என்ன வரலை, மேக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அல்ஜிப்ரா மட்டும் எனக்கு வராது அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டு அவர் மொத்தமாக மேக்ஸே எனக்கு பிடிக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அன்னைக்கு அவருக்கு அல்ஜிப்ராவை சொல்லிக் கொடுத்த ஒரு வாத்தியாருக்கு அல்ஜிப்ராவை எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற முறை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவர் எனக்கு மேக்ஸ் பிடிக்காதுன்ற ஒரு எண்ணத்தை ஒரு பேக்கேஜாகவே தூக்கிக்கிட்டு அவர் லைஃப் லாங்காக கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு விதமான விஷயம், எனக்கு டான்ஸே வராது, எனக்கெல்லாம் பாட வராது, எனக்கு 4 பேர் முன்னாடி பேச வராது அப்படிங்கிற விஷயங்களை எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்தினால மனசில் அதை எடுத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அதை கேரி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அவங்க நமக்கு இந்த விஷயம்லாம் வராது அப்படிங்கிற நினைக்கிற காரணங்கள் ஒன்று. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா மொபைல் ஃபோனை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு 4th படிக்கக்கூடிய ஒரு கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல்லே வந்து ஆன்லைன் கிளாஸ் சனிக்கிழமை வைக்கிறாங்க, சண்டே ஆனால் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அவங்களே வந்து மொபைல் ஃபோன்லாம் வாங்கி கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, மெட்டா யூஸ் பண்ணுறாங்க, ChatGPT யூஸ் பண்ணுறாங்க. இப்படிலாம் யூஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இப்படிலாம் கட்டாய தேவை இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி மொபைல் ஃபோனை வாங்கிட்டால் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண முடியும்? குழந்தைங்கிட்டேருந்து மொபைலை ஃபுல்லாக பிடுங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பேரண்ட்ஸோட சூப்பர்வைஷனுக்கு கீழே தான் அவங்களோட குழந்தைகள் மொபைல் யூஸ் பண்ணி ஆகணும். இது நாட் ஓன்லி மொபைல்ஸ், ஈவன் பிசி கூட
பெட்ரூமுக்குள்ளே பிசியை கொண்டு போகிறது, லேப்டாப்பை கொண்டு போகிறதுன்ற தாண்டி ஹாலில் தான் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருக்கணும். மிச்சவங்களோட பார்வைகளையும் குழந்தை இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த மொபைல் யூசேஜ் எவ்வளவு நேரம் என்ன ஆப்ஸில் பார்க்குறாங்கன்றதுக்கு டிஜிட்டல் மானிட்டரிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லா மொபைல்லையுமே இன்பில்ட்டாகவும் இருக்குது. வேணுன்ற சாஃப்ட்வேரை நம்ம போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்களே உங்களோட மொபைல் எடுத்து எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக்கில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் இன்ஸ்டாகிராமில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத மை ஸ்க்ரீன் டைம்ன்ற விஷயத்தில் நீங்கள் பார்த்துட முடியும். ஸோ குழந்தைகள் என்ன மாதிரி விஷயத்துக்கு எவ்வளவு நேரங்கள் செலவு பண்ணுறாங்கன்றத பார்க்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. சரிங்களா? குழந்தைகள் சொல்கிறத செய்யாது, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் குழந்தைகள் என்றைக்குமே செய்யும். நான் சிறகடிக்க ஆசையை டிவியில் பார்ப்பேன், மொபைலில் பார்ப்பேன், திரும்ப அது மலையாளத்தில் ரிலீஸ் ஆனாலும் மொபைலில் பார்ப்பேன் அப்படின்னு இருந்துட்டு பிள்ளையை மட்டும் கூப்பிட்டு நீ ஒழுங்காக புஸ்தகத்தை எடுத்து உட்காந்து படினா எப்படி படிக்கும்? இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் புஸ்தகத்தை எடுத்து, என் பையனுக்கு 6 வயசு தான் ஆகுது, புஸ்தகத்தை எடுத்து வச்சு நான் படிக்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறேன்னா அவனுக்கு எழுதவே தெரியலனாலும் பக்கத்தில் சும்மாவாவது நான் உட்காந்துருக்கிற பொசிஷன் மாதிரியே அவனும் உட்காருவான். நம்மளை வாட்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை குழந்தைங்க மிரரிங் தான் பண்ணுங்க. நான் மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நீ மட்டும் மொபைலை பார்க்கக்கூடாது அப்படின்னா எப்படி குழந்தைகள் கேட்கும்? குழந்தைகளுக்காக நேரத்தை செலவழித்து அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க தயவு செய்து குழந்தைய பெற்றுக்காதீங்க. உங்கள் குழந்தை எவ்வளவு நல்லா வளரணும், எவ்வளவு சிறப்பாக இருக்கணுன்றது நீங்கள் குழந்தைகளோட செலவு பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்த விஷயம்தான். நான் எப்படியாவது பணத்தை செலவு பண்ணிடுவேன், அந்த டியூஷன் சேர்த்து விட்டுருவேன், இந்த டியூஷன் சேர்த்து விட்டுருவேன், நான் குழந்தை எப்படியாவது படித்து வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ ஆம் வெரி சாரி. அப்படிலாம் குழந்தைகள் நல்ல விதத்தில் வளர்கிறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் மிக மிக சிரமமான ஒரு சூழ்நிலை. யூஎஸில் ஒரு சோஷியல் சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 2 குழந்தைகள், 2 பேட்ச் இருக்காங்க. அதில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இப்போவே வேணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போயிருங்க, இல்லை 5 நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு 2 சாக்லேட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எந்த குழந்தைங்கள்லாம் இப்போவே பரவாயில்ல எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போச்சு அப்படின்ற குழந்தைங்களையும் ஒரு லாங் டேர்மாக ஒரு 15 to 20 இயர்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. எந்த குழந்தைங்க வெயிட் பண்ணி இன்னும் அதிக சாக்லேட்டுகள் வாங்கிட்டு போச்சோ அந்த குழந்தைங்களையும் ஸ்டடி பண்ணுறாங்க. லைஃப்பில் வெயிட் பண்ணி அதிக சாக்லேட் வாங்கிட்டு போன குழந்தைகள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அப்படின்ற இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி தள்ளி போடுதல். இப்போவே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம். இப்போவே எனக்கு இந்த விஷயம் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலில் இப்போவே நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கும், இல்லை நாளைக்கு எக்ஸாம் இருக்குது படிச்சுட்டு நாளைக்கு விளையாடலாம் அப்படின்ற குழந்தைங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் த மெயின் பாயிண்ட். சோஷியல் மீடியா அடிக்ஷன் மட்டும்தான் அடிக்ஷன் நினச்சிட்டு இருக்காங்க. வீடியோ கேம்லேருந்து 1008 சோர்சஸ். சைபர் கிரைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேஸுகள் எவ்வளவோ கொட்டி கிடக்கு. காரணம் பேரண்டிங் சூப்பர்வைசன் இல்லாமல் குழந்தைகள் மொபைல் யூஸ் பண்ணுறது தான் அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் உரிய காரணம். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா மொபைல் அடிக்ஷனுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் போலையே. ஆக்சுவலி அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது கார்த்திக். பட் நம்ம மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம கோர்ஸாகவே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது சின்ன குழந்தைகள் வச்சுருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் சரி, இல்லை யார் எனி அடல்ட் நான் மொபைல் அடிக்ஷனில் இருக்கேன் அதுலேருந்து வெளிவரணும் அப்படின்னாலும் சரி, அவங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஓகே, முக்கியமாக இந்த கோர்ஸ் யாருக்கு தேவைன்றது? இந்த கோர்ஸு என்னோட குழந்தை அதிக நேரம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுது, என் குழந்தை அதுலேருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை என்னாலேயே என்னோட மொபைல் அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அளவுக்கு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறேன், இதுலேருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியலை அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய கோர்ஸ் தான் இது. ரொம்ப சிறப்பு சார். மொபைல் அடிக்ஷனை பற்றி ரொம்ப சிறப்பாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ கார்த்திக்.